எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மசாலானா, நம்ம வீட்டில் பாரம்பரியமாக சமைக்கிற ஒரு உணவுனா அது சாம்பார் தான். இப்போ அந்த சாம்பாரை பார்த்தாலே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்காது. ஏன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இல்லை, அதாவது அதோட ருசி நல்லாவே இல்லைங்கிறதுக்காக வேண்டி பிடிக்காது. இப்போ அதை எவ்வளோ சுவையாக செய்ய முடியுமோ அதுக்கான பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எந்த மெத்தடில் நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பவுடர் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காஞ்ச மிளகாய் 50 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மிளகாய் காஷ்மீரி மிளகாய். இது நம்ம சாம்பாரில் ஒரு நல்ல கலர் வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மிளகாய் சேர்த்துருக்கோம். இது ஒரு 50 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த மிளகாய் கிடைக்கலன்னா விட்டுருங்க. நான் அடுத்தது 150 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன், அதாவது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, பெரிய டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரு டீஸ்பூன் தான். அரை டீஸ்பூன் மிளகு, அதே அரை டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் இது ரொம்ப ஸ்பெஷல் பெருங்காயம். நல்லா நான் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சால்ட்டு நம்ம இந்த பவுடர் ரொம்ப நாள் வீணாக போகாமல் அதே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சேர்க்குறது. அதுக்காக இப்போ இவ்வளோ தான். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்துருக்க பொருளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 மிளகாயுமே நான் சேர்த்து போட்டுட்டேன். கரெக்டாக இது அளவு 100 கிராம் மிளகாய், இது ரெண்டும் சேர்த்து. இந்த காஷ்மீரி மிளகாய் நான் இதோட கலர் நல்ல ஒரு கலர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ரொம்ப மிளகாய் கரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அது எப்பவும் கலர் மாறிடும். இப்போ அதுக்கப்புறம் இதே மாதிரி சிம்மில் வச்சு நம்ம மல்லியையும் நல்லா வதத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இதோட கலர் மாறவே கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதே சமயம் நல்லாவும் வறுபட்டிருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த பருப்பெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 பருப்புமே நான் இதில் ஒன்றா சேர்த்துட்டேன். ஏன்னா ஒரு டைமும் எடுத்துகிட்டு இருந்தோன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் இல்லையா, அதனால் இதை ஒன்றா சேர்த்துட்டு இதெல்லாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும், ரொம்ப நேரம் கூட எடுக்காது. அதுக்கப்புறம் இந்த மிளகு எடுத்து வச்சுருக்க, அடுத்தது வெந்தயம், சீரகம், இது கூடவே நம்ம கடுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. நம்ம இதே கடையில் போய் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்டாகவும், நம்ம இதை மாதிரி வறுத்து வச்சிட்டோன்னா 3 மாதம் கூட அப்படியே கெடாமலே இருக்கும். அதுக்கு தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். இப்போ அதில் அப்படியே கொட்டிட்டு இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பெருங்காயம் நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதுதான். இந்த பெருங்காயம் நம்ம நிறைய பேருக்கு பருப்பு ஆகாது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா ஒன்றுமே செய்யாது, உடம்புக்கும் நல்லது. இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, இதில் இவ்வளோ கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால இதோட மனம் அதாவது நம்ம நிறைய இடத்துல கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருப்போம், சாம்பாரோட மனமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான இதுதான் இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம இவ்வளவு சேர்த்துருக்கோம். இது நல்லா எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. இதை பவுட்ரு பண்ண வேண்டியது தான் ஒரு விஷயமே. இப்போ அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் இதில் அப்படியே போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி, அதாவது எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அளவு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பவுட்ரு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நாள் கெடாமலேயே அப்படியே இருக்கும், மனம் மாறாமலேயே. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பவுட்ரு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நார்மலாக இப்போ இந்த மாதிரி கலர் வரவே வராது சாம்பார் பவுடரில். இப்போ அந்த காஷ்மீரி மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த பவுட்ரு இந்த ஒரு கலர் வந்திருக்கு, இல்லைன்னா வராது இந்த மாதிரி. நான் அதனால தான் இந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாங்கிறவங்க கிடைக்கலன்னா விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி அளவோட நீங்களும் வீட்டில் சாம்பார் பொடி செய்துட்டு சாம்பார் வச்சு செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே கலராகவும் இருக்கும்.
இதே மாதிரி மெத்தடில் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.